வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்மை குறைவு, எரெக்டைல் டிஸ்ஃபங்ஷன், லோ டெஸ்டோஸ்டெரான். இந்த பிரச்சனையில வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து, அவருக்கு அவங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆன ஒரு சக்சஸ் ஸ்டோரிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த பேஷண்ட் பாத்தீங்கன்னா, அவருக்கு ஏஜ் 32 இயர்ஸ் ஆகுது. அவர் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும். வீக்லி ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் ஆஃபீஸ் போற மாதிரி இருக்கும். அவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரெக்ஷன் அவருக்கு வரதுல ப்ராப்ளம் இருக்கு. பிளஸ் இன்டர்கோர்ஸ் பண்ணா அவரால முடியல. இந்த ப்ராப்ளம் ஒரு பாஸ்ட் ஒரு 1 இயரா தான் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காரு. யூராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணியிருக்காரு. யூராலஜிஸ்ட் சில டெஸ்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. டாப்லர் பண்ணியிருக்காங்க. டாப்லர் நார்மலா இருக்கு. டெஸ்டோஸ்டெரான் லெவல் மட்டும் கொஞ்சம் லோவா இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன் அவருக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 3 மந்த்ஸ் கிட்ட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அவர் இன்ஜெக்ஷன் எடுத்திருக்காரு. வயாக்ரா அந்த மாதிரி மெடிசின்ஸும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எடுத்து கூட அவருக்கு எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே தெரியல. ஆக்சுவலா அந்த பேஷண்டோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு பேஷண்ட் அவங்க. அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன், தைராய்டு ப்ராப்ளம்லாம் இருந்து அது சரியானதுனால அவங்க தான் பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்க்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 10/6/2023 அவர் வந்தாரு. வரும்போது அவர் இந்த டெஸ்ட் எல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறது எல்லா ரிசல்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஆரம்பிச்சோம். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப் அப்படின்றது 17/7/2023 அவரோட ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப் வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப்ல பாத்தீங்கன்னா அவருக்கு எரெக்ஷன் அப்படின்றது பெருசா அந்த அளவுக்கு சேஞ்சஸ்ன்றது இல்ல. ஆனா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏர்லி மார்னிங் எரெக்ஷன் தெரிய ஆரம்பிக்குது. முன்னாடி எனக்கு ஏர்லி மார்னிங் எரெக்ஷன்ஸ் பெருசா இருக்காது. இப்ப ஏர்லி மார்னிங் எரெக்ஷன்ன்றது ஓரளவுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாரு. அந்த ஏர்லி மார்னிங் எரெக்ஷன்ன்றது பாத்தீங்கன்னா அது நமக்கு தெரிய ஆரம்பிச்சாலே தட் மீன்ஸ் நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டெரான் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டெஸ்டோஸ்டெரான் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஏர்லி மார்னிங் எரெக்ஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாரு. அடுத்த ஃபாலோ அப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28/8/2023 அதாவது ஆகஸ்ட்ல வந்திருந்தாரு. ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவருக்கு 80% எனக்கு இப்ப நல்ல சேஞ்சஸ் இருக்கு. என்னால நல்ல கான்டாக்ட்ல இருக்க முடியுது. நாங்க பேபிக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா மேபி சக்சஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடென்டா தான் பேசினாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்து கூட அவருக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு கூட இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் அவரால் ஃபீல் பண்ணவே முடியல. ஆனா வித்தின் 2 மந்த்ல அவருக்கு இருந்ததுனால அது அவருக்கு ஒரு நல்ல கான்பிடென்ட் அப்படின்றது கொடுத்திருக்கு. அடுத்த விசிட் பாத்தீங்கன்னா 27/9/2023 9th மந்த் வரும்போது பேஷண்ட் அவங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. யூரின் பிரெக்னன்சி பாத்தீங்கன்னா பாசிட்டிவா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹாப்பி நியூஸ் சொன்னாரு. இதுல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ஹிஸ்டரியை நாங்க அனலைஸ் பண்ணும்போது அவருக்கு பாத்தீங்கன்னா மைண்ட் லெவல்ல பயங்கர ஒரு டென்ஷன் இருந்தது. பயங்கரமான ஒரு டிப்ரெஷன்ல இருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அவரோட வீட்டுல ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அது கோர்ட்ல ரொம்ப நாளா கேஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுனால அது வருமா வராதா, ரிசல்ட் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அவருக்கு இருந்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவருக்கு நைட் ஷிஃப்ட் ரொம்ப அதிகமா இருந்தது. வீட்டுல ஒர்க் பண்ணாலுமே அவர் நைட் ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தது. அதனால அந்த ஒரு ப்ரெஷர், அந்த ஒர்க் டென்ஷன் இதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு பாத்தீங்கன்னா எரெக்ஷன் டெம்பரரியா அவருக்கு பிரச்சனை பண்ணியிருக்கு. மெடிசன்ஸ் கொடுத்து அவர் இப்ப பெர்மனண்டாவே சரியாயிட்டாரு. ஃபேமிலியை ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இப்போ உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை ரெடியூஸ் பண்ணுங்க. அது உங்களோட ஃபியூச்சரையே பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோல சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.